ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபியில் குரூப் 1, 2, 4 இது எல்லாத்துலேயும் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, த லாங்கஸ்ட் இன்லேண்ட் வாட்டர்வே ஆஃப் இந்தியா இஸ், இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழிப்பாதை என்னன்னு பார்த்திங்கன்னா ஹல்டியா அண்ட் அலகாபாத் கேனல் நடுவில் இருக்க நீர்வழிப்பாதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணணும். ஒரு சைட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அது எந்த நகரமில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. ஆப்ஷன் 4 சிஹெச் சரண் சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லக்னோவில் இருக்குது. 3 லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாரணாசியில் இருக்குது. 2 லோக்பிரியா கோபிநாத் பர்தோலி ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் இருக்குது. இங்கே 1 4 3 2 1. சேம் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைட் பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க நேச்சுரல் சேட்டிலைட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன இருக்குதுன்னு மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வியாழனில் இருக்க நேச்சுரல் சேட்டிலைட் இங்கே எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பா இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு சனி, அதில் இருக்க நேச்சுரல் சேட்டிலைட் பார்த்திங்கன்னா டைட்டன். ஸோ இங்கே ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு யுரானஸில் இருக்க நேச்சுரல் சேட்டிலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரண்டா. ஆப்ஷன் 2. நெப்டியூனில் இருக்க நேச்சுரல் சேட்டிலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான். ஆப்ஷன் 1. 3 4 2 1 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ சேம் கொஷின் வந்து இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீ கார்டன்ஸ் ஓவர் ஸ்மால் மவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் பீல்ஸ். சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியின் தேயிலை தோட்டங்கள் பீல்கள் என அழைக்கப்படுகின்றனர். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்மா வேலி ஆஃப் அஸ்ஸாம், அஸ்ஸாமின் சர்மா பள்ளத்தாக்கு பகுதி. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செஸ்மிக் வேவ்ஸ். புவி அதிர்வு அலைகள் குறித்து கீழ்கண்ட வாக்கியங்களுள் தவறான ஒன்றை அடையாளம் காண்க. ஸோ தவறானது ஒன்று என்னன்னு பார்க்கணும். பிரைமரி வேவ்ஸ் பாஸ் த்ரூ லிக்விட் அண்ட் சாலிட். முதன்மை அலைகள் திட மற்றும் திரவ பொருட்களை ஊடுருவும் தன்மை கொண்டது. இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பிரைமரி வேவ்ஸ் ஆர் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ். முதன்மை அலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடியது கிடையாது. அப்போ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்டரி வேவ்ஸ் கெனாட் பாஸ் த்ரூ லிக்விட். இரண்டாம் நிலை அலைகளால் திரவத்தை ஊடுருவ இயலாது. ஊடுருவ இயலும், நம்ம ஏலியே பார்த்துட்டோம். புவி மேற்புற அலைகள் நெட் அலைகள். சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் லாங் வேவ்ஸ். இது எல்லாமே கரெக்ட், பி தான் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ரிவர் இஸ் கால்டு த ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா. டேஷ் ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா தான் இந்தியாவின் சிவப்பு ஆறுன்னு சொல்கிறோம். டேஷ் ஆயில் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸப்ட் நீல்கிரிஸ். ஸோ நீல்கிரிஸை தவிர தமிழ்நாட்டில் பிற எல்லா இடத்துலையும் காணக்கூடிய அந்த மண் என்ன வகைன்னு கேட்குறாங்க. டேஷ் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது. அது என்ன மண் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில், கரிசல் மண். நெக்ஸ்ட்டு கழி, அதை வந்து இங்கிலீஷில் பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு பார்த்திங்கன்னா குறுகிய அளவிற்கான நீரை போக்குவதற்கு. ஸோ அதுதான் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு கால்வாய், கேனல், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வழியை மற்றதோடு இணைக்க. ஸோ இது 3, இங்கே 4. குழிக்கால்வாய், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆற்றை கடக்க. அணை பார்த்திங்கன்னா ஆற்றை பாசனத்திற்காக பயன்படுத்த. அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் ஏ. சேம் கொஷின் பார்த்திங்கன்னா இங்கே இங்கிலீஷில் இருக்குது, தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த எஃபெக்ட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த இம்பேக்ட் ஆஃப் எர்த்குவேக்ஸ். பூகம்பம் பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து எர்த்குவேக்கு நாட் ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. பிளவுகள், அதுவும் எர்த்குவேக்கு ரிலேட்டட் தான். தரைமட்டமாதல், அதுவும் ரிலேட்டட் தான். சுனாமியும் ரிலேட்டட் தான். தாழ்வு மண்டலம் உருவாதல், இது மட்டும் எர்த்குவேக் அதாவது பூகம்பத்துக்கு நாட் ரிலேட்டட். ஸோ ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஹம்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஹார்ஸ்லே குன்றுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. ஒகேனக்கல் தர்மபுரியில் இருக்குது. ஹரித்வார் உத்தராகண்டில் இருக்குது. 3142 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஆரிஜினேட் இன் கர்நாடகா? ஸோ கொஞ்சம் ரிவர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அது கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தி ஆவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பவானி எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நீல்கிரிஸில் வெஸ்டர்ன் கேட்ஸ் அங்கே தான் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ அப்போ இது வராது. பாலார் கர்நாடகாவில் தான், பெண்ணையார் கர்நாடகா, காவேரி கர்நாடகா. அப்போ 2, 3, 4 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். Next, identify the option in which rivers are given in north-south sequence. வடதெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வடதெற்கு நார்த் சவுத் சீக்வன்ஸில் எந்தெந்த ரிவர் நேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்குது. மகாநதி, அதுக்கு கீழே கோதாவரி வரும், அதுக்கு கீழே கிருஷ்ணா, அதுக்கு அடுத்து காவேரி வரும். ஆப்ஷன் பி. The most important scheduled tribes of Uttar Pradesh and Uttarakhand. உத்தர் பிரதேஷ் மற்றும் உத்தராகண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யாருன்னா தாரஸ். நெக்ஸ்ட்டு, which of the following is the consequence of climate change related warming of rivers? பின்வருவனற்றுள் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா எது முக்கியமானது வரும்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள், சேஞ்சஸ் இன் ஃபிஷ் மைக்ரேஷன் பேட்டர்ன், இதுதான் வரும். Why is Himalayan region poor in mineral resources? இமயமலைப்பகுதிகளின் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பாறை அடுக்குகளில் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கி உள்ளது. இதுதான் வந்து காரணம். ஹிமாலயன் ரீஜனில் வந்து மினரல் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு, புவராக இருக்கிறதுக்கு. Next question, the desert region of India can be divided into 2 parts, the Great Desert and Little Desert. So desert region இந்தியாவில் வந்து அது 2 பிரிவாக பிரிக்கலாம், Great Desert, Little Desert. இது கரெக்டு. Between these 2 deserts lies a zone consisting of rocky land and cut-up-plain limestone ridges. இதுவும் கரெக்ட். So A and R are true. R is correct explanation of A. Palmer index is associated with which of the following natural disaster? பார்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. அது என்னன்னா வறட்சி. Which one of the following phenomena cause adverse changes in global climate pattern and wreak havoc worldwide in the form of floods and droughts? கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெட்ப முறைகளில் பாதகமாக மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல் நினோ. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. The urban heat island effect is due to. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ஃப்ளோர், அர்பன் ஏரியாஸில் கான்க்ரீட் ஃப்ளோர் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த சாயில். ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். ஓகேங்களா. ஹை விண்ட் வெலாசிட்டி, ஹை ரெயின்ஃபால்லாம் வராது. அர்பன் ஹீட்டுக்கு எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். அப்போ ஆப்ஷன் 1 and 2. Which type of rainfall is closely associated with equatorial region? பூமத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பசலன மழை, கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். Which type of forest grows well in an area receiving rainfall exceeds 250 cm and temperature at 25 degrees Celsius to 27 degrees Celsius. 250 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு மற்றும் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் எவ்வகை காடுகள் காணப்படுகிறது? ஸோ இந்த டெம்பரேச்சரில் எந்த வகை காடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயல மண்டல ஈரப்பகுதி மிக்க பசுமை மாறா காடுகள், டிராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவர்ஸ் போகிற ஃபேமஸான டவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது எது மேட்ச் பண்ணணும். கங்கா பெனாரஸ் ஆப்ஷன் 4, பிரம்மபுத்ரா குவாஹாத்தி 3, யமுனா ரிவர் பார்த்திங்கன்னா ஆக்ராவில் பாயும் 2, டாப்பி ரிவர் பார்த்திங்கன்னா சூரத். இங்கே 1, 4, 3, 2, 1. Which one of the following is need on a non-conventional source of raw material for the paper production? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை. ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான். Which of the following is recognized as the regional tsunami service provider for Indian Ocean region? வருவதனில் எது இந்திய பெருங்கடல் பகுதிக்கான பிராந்திய சுனாமி சேவை நல்கியாக செயல்படுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா கெட் ரெயின்ஃபால் டியூரிங் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஸோ இது கரெக்ட் தான். நார்த் வெஸ்டர்ன் பார்ட் எப்போனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ ரெயின்ஃபால் கிடைக்கும். இது கரெக்ட். இன் இந்தியா ரெட் பாண்டா இஸ் ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் இமலயா. இதுவும் கரெக்டு. தமிழ்நாடு கெட் மச் ரெயின்ஃபால் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது தப்பு. தமிழ்நாடுக்கு எப்போ ரெயின்ஃபால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1, 2 கரெக்ட். போத் 1 and 2 ஆப்ஷன் சி கரெக்ட். Golden quadrilateral distance between Chennai and Kolkata is சென்னை கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கர சாலையின் தூரம் எவ்வளவுனா 1684 கிலோமீட்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. Different types of vegetation is found in different parts of India due to பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட அமைவு கிடையாது, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல். இதுதான் காரணம். சரிங்களா? மண்ணும் காரணம் கிடையாது, வெப்பநிலை மற்றும் மண் இதுவும் காரணம் கிடையாது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் சாயில் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். It is generally clayey, deep and impermeable. பொதுவாக களிமண் தன்மை ஆழமான மற்றும் நீர் கடத்திவிடா தன்மை கொண்டது. இது கரெக்ட். சரிங்களா? நீர் கடத்த முடியாது அவ்வளோ ஈஸியாக. 1 கரெக்டு. They swell and become sticky when wet and shrink when dried. ஈரமடையும் பொழுது உப்பலாகவும் உலரும் பொழுது சுருங்கியும் காணப்படும். இது கரெக்டு. It retains the moisture for a very long time. ஈரத்தன்மையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்து கொள்ளும். எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. ஸோ என்னென்னா ஒவ்வொரு சாயில் இருக்குன்னா அதை பற்றின நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஓகேயா? அந்த சாயிலோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் பார்த்து வச்சுக்கணும் நம்ம. சபர்மதி ரிவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ். சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அண்ட் ராஜஸ்தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி செசிமிக் ஜோன்ஸ் குரூப்டு இன் இந்தியா? இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனைனா 4. Which spectroscopy is used in chemical examination of interstellar space? விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமாலையியல் பயன்படுகிறது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, நுண்ணலை அலைமாலையியல். நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் கிவன் பிலோ. த மோஷன் ஆஃப் த எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் கால் ரொட்டேஷன். இது கரெக்ட். ரொட்டேட் ஆகிறது எர்த் ரொட்டேஷன் நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். ரொட்டேஷன் மூமெண்ட் காசஸ் சீசன். ரொட்டேஷன் மூமெண்ட் சீசன் வராது. ஸோ ரொட்டேஷனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வரும். ஓகேங்களா? டே அண்ட் நைட் ரொட்டேஷனால் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டு. அப்போ ஆர் தப்பு, ஏ மட்டும் கரெக்டு. ஸோ அப்போ என்னது? ஏ அலோன் இஸ் கரெக்ட், ஆர் இஸ் இன்கரெக்ட். ஹெட் குவார்ட்டர் ஆஃப் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எதுனா ஜபல்பூர். The railway station மெண்டிபதார் is located in. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா மேகாலயா. இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரூ. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்லுகிறதுனா மிர்சாப்பூர் வழியாக செல்லுகிறது.
நெக்ஸ்ட்டு சென்னை பிகம்ஸ் த டேஷ் இண்டியன் சிட்டி வித் மெட்ரோ ரயில்வேனா 6th பிளேஸில் இருக்குது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. 0 degree longitude and 0 degree latitude is located in 0 degree தீர்க்க ரேகையும் 0 degree அட்சய ரேகையும் காணப்படுவது எங்கே பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் சவுத் அண்ட் வெஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆஃப்ரிக்கா. த உட்கல் பிளைன் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ் ஸ்டேட். உட்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஒடிசால. த மேஜர் போர்ட் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா போர்ட். இன் விச் டெசர்ட் இஸ் நூர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனம். Which metro rail corporation has started the initiative to become the world's first 100% solar power metro? 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகில் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம். நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பிளானட்ஸ் அண்ட் தென் அதில் இருக்க நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மார்ஸில் பார்த்தீங்கன்னா 2 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4. ஜூபிட்டரில் 79 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது. இது அப்டேட்டட் டேட்டா. சாட்டர்னில் பார்த்தீங்கன்னா 82 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது. யுரேனஸில் பார்த்தீங்கன்னா 27 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். When it is 1 p.m. at Greenwich Meridian, the local time at the central meridian of India is. ஸோ கிரீன்விச் மெரிடியமில் வந்து 1 p.m. இருந்ததுன்னா இந்தியாவில் சென்ட்ரல் மெரிடியனில் என்ன டைமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியனை விட கிரீன்விச் மெரிடியன் பார்த்திங்கன்னா 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? அப்போது இங்கே நம்ம 1 p.m.லேருந்து ஒரு 5.5 மணி நேரத்தை நம்ம அதிகப்படுத்தினா இங்கே என்னவா இருக்குன்னா 6:30 இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 6:30 p.m. இருக்கும். அங்கே 1 p.m.னா இங்கே பார்த்திங்கன்னா அதை விட 5.5 மணி நேரம் பின்னாடி. அப்போது ப்ளஸ் 5:30 ஹார்ஸ் பண்ணிங்கன்னா 6:30 p.m. இருக்கும். The diurnal range of temperature is maximum in. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் பார்த்தீங்கன்னா ஹாட் டெசர்ட். On successive nights the moon rises about. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது 2 minutes later. 52 நிமிடம் தாமதமாக. Arrange the following peaks of Himalayas in descending order of height. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8849. நந்தா தேவி ஹைட் பார்த்தீங்கன்னா 7816. துல்ஹகிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8167. நங்கா பிரபாத்தோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8126. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க டிக்ரீசிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் பெரியதுலேருந்து சின்னது எழுதணும். ஓகேங்களா? இதில் இருக்கிறதுலே அதிக ஹைட் என்னது மவுண்ட் எவரெஸ்ட், அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? இது 4 இருக்குது. இது 3மே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தது அதிக ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துல்கஹிரி 3 வரணும். 1க்கு அப்புறம் 3 பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. இதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நங்கா பிரபாத் 4, அதுக்கப்புறம் நந்தாதேவி 2. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம அது எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும். பாம்பே ரயில்வே ஸ்டேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1853. ஸோ இங்கே 3 வரும். ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1856. இங்கே 4 வரும். சென்னை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1873. 1 எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எப்போனா 1908. 2 அப்போ 3, 4, 1, 2 இதுதான் ஆப்ஷன். லார்ஜஸ்ட் ஏரியா இன் த ஓஷன் ஃப்ளோர் இஸ் ஆக்குபைட் பை. கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் சமவெளி, அப்சைல் பிளேனும் இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? டீப் சீ பிளைன், அப்சைல் பிளேனும் இதை சொல்லுவாங்க. The mountain which is known as Horst is. Horst என அழைக்கப்படும் மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிண்ட மலை, பிளாக் மவுண்டைன்.
The planet which has the fastest orbital motion is சூரிய வல சுற்றுப்பாதையில் அதிக வேகத்தை கொண்டுள்ள கோள் வந்து மெர்க்குரி, புதன். The river which is used to be the lifeline of Sikkim. சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடி என அழைக்கப்படும் ஆறு எதுனா திஸ்டா. The part of the Earth's interior which is known as asthenosphere is asthenosphere என அழைக்கப்படும் புவியின் உட்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா upper mantle. Which of the following mountains of North America has been renamed as Denali? ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் வந்து ஒரு மவுண்டைன் வந்து டெனாலின்னு மாற்றிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எம்சி கின்லே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணோம். ரத்தம்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4. மானஸ் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. 1. நாகார்ஜுன சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. 3. பலாமலா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். 2. இந்திராவதி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கர். 5. அப்போது 4, 1, 3, 2, 5 ஆப்ஷன் ஏ கரெக்ட். மெட்ரோ ரயில் சர்வீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையெல்லாம் கிடையாது. நேம் த டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்னன்னா பக்ரானங்கல் டேம். நேம் த பிளேஸ் வேர் த ரிவர் கங்கா அண்ட் யமுனா ஜாயின்ஸ். கங்கை ஆறு யமுனை ஆறு சந்திக்கும் இடத்தின் பெயர் அலகாபாத். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சாயில் ஆர் கரெக்ட்? சாயில் இஸ் அ டைனமிக் நேச்சுரல் எலிமெண்ட். இதுவும் கரெக்ட். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போத் மினரல்ஸும் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர்ஸும் இருக்கும். இதுவும் கரெக்ட். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிபெண்ட் அப்பான் த பேரண்ட் ராக். இதுவும் ஆல் த சாயில்ஸ் ஹேவிங் அ வெல் டெவலப்டு சாயில் ப்ரொஃபைல். இது கிடையாது, எல்லாத்துக்குமே நல்ல ப்ரொஃபைல் கிடையாது. ஸோ 1, 2, 3 ஆர் கரெக்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஃபியூயல் ஃப்ளைட் வாஸ் ஆப்ரேட்டட் பிட்வீன். இந்தியாவில் முதல் உயிரி எரிபொருள் விமானம் எவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டதுன்னா டேராடூன் அண்ட் டெல்லி. பிட்வீன் டேராடூன் டு டெல்லி. சீ ஸ்மோக் இஸ் காமன் இன். கடல் புகை சாதாரணமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜியனில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் ஜோன் சொல்லுவாங்கள்ல, போலார் ரீஜியன்ஸ் அங்கே இருக்கும். ஹம்போல்ட் ஓஷன் கரண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ். ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. ஸோ பெரு நீரோட்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைப்ஸ் வந்து எந்த ரீஜியனில் இருக்காங்கன்னு நம்ம மேட்ச் பண்ணணும். மசாய் ட்ரைப் பார்த்திங்கன்னா கென்யாவில் இருக்காங்க அதிகபட்சமாக. சாமி ட்ரைப் பார்த்திங்கன்னா அதிகமாக சிபரியாவில் இருக்காங்க. கலிங்கா ட்ரைப் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்காங்க. புஷ்மெனுங்கிற ட்ரைப் பார்த்திங்கன்னா அங்கோலாவில் இருக்காங்க. 2, 4, 3, 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஜியாகிரஃபி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. ஸோ வேறு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் எது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.